இவரை வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா பார்த்திபன். இவர் வந்துட்டு பிஆர்3ன்னு சொல்லிட்டு ஒரு க்ளோத்திங் கம்பெனி வச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா யங் பிஸ்னஸ்மேன். ஒரு சின்ன வயசுலயே வந்துட்டு ஒரு சூப்பரான பிஸ்னஸ்லாம் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு வராரு. அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம்தான். இவர் மேல ஏற்கனவே ஒரு சில அலிகேஷன்ஸ்லாம் இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் பண்ற ஃப்ரான்ச்சைசி வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க. ஆனா அது வந்து இவருடைய பிஸ்னஸ் ரீதியான விஷயங்கள் தான். அதை நம்ம எதுவும் கொஷின் பண்ண முடியாது அன்டில் மக்கள் அவர் வந்து ஏமாத்துறா இல்லையான்னு தெரியாத வரைக்கும். சரிங்களா? பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டு வராரு. நிறைய க்ளோத்திங் பிராண்ட் வந்து ஷோரூம்ஸ்ல ஓப்பன் பண்ணிட்டு வராரு. ஸ்டைலோத்தின்னு சொல்லிட்டு சலூன்ஸ்ல ஓப்பன் பண்றாரு. அது போக ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பிசினஸ்லாம் சூப்பரா பண்ணிட்டு வராரு. இவர் மேல பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷா யுகன் சொல்லிட்டு ஒரு இன்ஃபுளுசர். இவர் அப்படி என்ன சொல்றாருன்னா, இப்போ இவர் கொடுக்குற கிவ்அவே எல்லாமே வந்து அவருடைய கம்பெனியில ஒர்க் பண்ற பசங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அலிகேஷன்லாம் வச்சிருக்காரு. அவர் சைட்ல இருந்து ஒரு சில ப்ரூஃபுமே வந்து இவர் வீடியோல ஷோ பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அவரோட வீடியோ வேணா ஷாபு3ன்னு போடுங்க இன்ஸ்டாகிராம்லயே, அவரோட வீடியோ எல்லாமே வரும். சரிங்களா? வீடியோல அவர் சொன்னது எல்லாமே ஒரு அலிகேஷன் தான். அதுக்கான அவர் சைட்ல என்ன ப்ரூஃப்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் அவர் வந்து அவரோட வீடியோல ஷோ பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ பிஆர்3 சைட்ல அதாவது பார்த்திபன் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி இந்த அலிகேஷன்லாம் ஃபேக்கு, எனக்கு முடிஞ்சா ப்ரூஃப் பண்ணுங்க, இல்ல அவர் சைட்ல இருக்கிற ப்ரூஃப் வந்து இந்த வீடியோல காட்டியிருக்கணும். சரிங்களா? ஆனா பார்த்திபன் அவர் வந்து என்ன வீடியோ போட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி நாங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம், கூடிய சீக்கிரம் வந்துட்டு அதுக்கான ஆன்சர் வந்து தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் வந்து என்ன சொல்றேன்னா, பார்த்திபன் ப்ரோ நீங்க பண்ற தப்பு கிடையாது. உங்களை கேஸ் போடுறது போடாததெல்லாம் உங்களை தனிப்பட்ட விருப்பம். நான் வந்து என்ன சொல்றேன்னா, அவர் வந்து நார்மலா ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு, இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னு. அவர் சொல்ற தப்புனா உங்க சைட்ல இருந்து ஒரு வீடியோ போட்டு நீங்க அதை ப்ரூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட நிறைய காசு இருக்கு. ஓகேங்களா? ஆடி கார்லாம் வாங்குறீங்க, சூப்பரா சம்பாதிக்கிறீங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஆனா இதுக்கு போயிட்டு கேஸ் போடுறது வந்து கொஞ்சம் டூ மச்சா இருக்கு ப்ரோ. சரிங்களா? நல்லா வளர்ந்துட்டு வரீங்க. நான் உங்களை பர்சனலா ஃபாலோ பண்றேன். நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. இது சர்க்கசமா எடுத்துக்க வேணாம் தயவு செஞ்சு. சரிங்களா? நல்லா வீடியோ போடுறீங்க. எதுக்கு ப்ரோ இந்த கேஸ் எல்லாம்? இப்போ நீங்க வந்துட்டு உங்க சைட்ல நியாயம் இருக்குன்னா தாராளமா நீங்க அதை வீடியோ மூலியமா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அவர் சைட்ல இருந்து அவர் ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிருக்காரு. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டு ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ கேஸ் போடுறது கொஞ்சம் டூ மச்சா இருக்கு ப்ரோ. தயவு செஞ்சு இந்த கேஸ் போடுறதெல்லாம் இது பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்க என்ன வேணா பண்ணலாம். இன்னொன்னு, உங்க பிசினஸ் தடுக்கணும்னு சொல்லி யாரும் அந்த மாதிரிலாம் போடல ப்ரோ. நீங்க நல்லா வளர்ந்துட்டு வரீங்க. ஓகேங்களா? அந்த நோக்கத்தோட எல்லாம் யாரும் பண்ணல ப்ரோ. இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க ப்ரோ, அதுக்கு நீங்க ப்ராப்பரா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதுதான் அவங்க ரிக்வஸ்டா வைக்கிறாங்க.